ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல அடுத்ததா பார்க்க போற கார் இந்த கியா EV9 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது டெல்லி ஆட்டோமொபைல் எக்ஸ்போல தான். ஸோ அங்கேருந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம இன்னைக்கு கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும், நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதையும் நான் லிங்க்ஸ் எல்லாமே தரேன். இப்போ நம்ம கியா EV9ஓட ஃபுல் டீடைல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ஃபேஸ் கிரில். ஸோ கியாக்கான அந்த ஒரு இதுவே டைகர் ஃபேஸ் கிரில் தான். ஸோ அதுதான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த டைகர் ஃபேஸ் கிரில்ல இங்க பார்க்கலாம் ஒரு மாதிரி டிஆர்எல்ஸ்லாம் அங்கங்க அந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் லைட்டிங் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க பார்க்கலாம் இந்த டிஆர்எல்ஸ் மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த எல் ஷேப் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் லைட்டிங் பேட்டர்ன், ஐஸ் கியூப்ஸ்ல எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அண்ட் ஏடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்கான அந்த கேமரா 360 கேமரா வேணா ஃப்ரண்ட் கேமரா வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ்ல எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா 99.8 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் PS பாத்தீங்கன்னா 384 PS ஆஃப் பவர் அண்ட் 700 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண போது. இது ஒரு ஆல் வீல் டிரைவ் ஒரு EV. ஸோ பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் அண்டர் த ஹூட் ஒரு ஃப்ரங்க்மே கொடுத்துருக்காங்க. அது ஒரு 52 லிட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வேற, இதுல ஃப்ரங்க் 52 லிட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கலாம் நல்லா ஒரு இதுலயுமே இங்க ஏர் ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷனல் ஏர் ஃபிளாப்ஸ். இப்போ இதை ட்ரெண்டியா எடுத்துட்டு வராங்க. ஈவன் ஹுண்டாயிலுமே இது இருக்கு. அது மாதிரி ஃப்ரண்ட் சென்சார்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷனலா ஏர் வென்ட்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இங்க பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ்ல இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் அதே மாதிரி இங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர்ஸ்க்கான ஒரு லென்த் இந்த கார். அண்ட் இதோட வித் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.9 மீட்டர்ஸ். அண்ட் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 1.7 மீட்டர்ஸ் வித் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 275/50 R20 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரியே இருக்கும். அண்ட் அதே கியாக்கான அந்த பேஜிங் நல்லா போல்டாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது கும்ஹோ அப்படிங்கிற ஒரு டயர் பிராண்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் இது இங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் இந்தியாவில் வரல. ஸோ இதுதான் இதோட சைட் ப்ரொஃபைல். ஸோ அதே மாதிரி சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சைடு ORVMஸ்ல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமராவுக்கான பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரிக் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபிள் ORVMs கொடுத்துருக்காங்க. நல்லா மேலே ஒரு ரூஃப் ரெயில்ஸ்மே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய DLO கிடைக்குது. இங்கே பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா ஹியூஜா இருக்கு. கிரஷ் டோர் ஹேண்டிலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். இதுல கீழே சென்ட்ரிக்கான அந்த சுவிட்ச்மே இங்க கிடைக்குது. கீழே அந்த வீல் ஆர்ச் அந்த SUV ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இங்க கொடுத்துருக்காங்க அந்த பாடி கிளாடிங்ல. அண்ட் இங்க இதுல இன்னொரு இது என்னன்னா, இந்த மாதிரி டச் பண்ணா இந்த பிளாக்ல இங்க மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ஆப்வியஸா பிளாக் அப்படிதான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நல்லா ஹேண்டியா இது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு மாதிரி கலர் லைட்டிங்ல இங்க சார்ஜ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி வருமாங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் இங்கே சார்ஜ் ஏறுறதும் இந்த இண்டிகேஷன் இங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ சார்ஜ் போடுறதுக்கான அந்த போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேக்ல வந்தீங்கன்னா இங்கே GT லைன். ஸோ இதுதான் டாப் ஸ்பெக் GT லைன். ஸோ இது கியாக்கான அந்த பேஜிங். உள்ள IRVMs டிஜிட்டல் IRVM. ஸோ இந்த கேமரா உங்களுக்கு உள்ளே நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஸோ ரேஞ்ச் ரோவர்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த கேமரா உங்களுக்கு காமிக்கும் போது ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா, இங்க ஒரு ஸ்பாய்லருக்கான ஹியூஜ் ஸ்பாய்லருக்கான ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்கும், டிஃபாகர் லைன்ஸ். அண்ட் இங்க உங்களுக்கு உள்ள இந்த இடத்துல வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியாக்கான பேஜிங். ஸோ இங்கேயுமே இப்போ அந்த சைரோஸ்ல எடுத்துட்டு வர மாதிரியான அந்த லைட்டிங். ஸோ முந்தைய இது வெளிநாடுகள்ல இருக்கு. ஸோ இந்த EV9ல நல்லா சூப்பரா அந்த LED லைட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லாவே கிறிஸ்டல் கிளீனா இந்த LED லைட்ஸ்மே இருக்கு. அண்ட் கீழே EV9 அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அதே மாதிரி கேமரா இந்த இடத்துல இருக்கு.
இந்த இடத்துல உங்களுக்கு பிரஸ்ட் எலிமெண்ட் ஃபீஸ்ல அதே மாதிரி பம்பர்ஸ்ல வந்து இங்கே ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து ஃபாக் லைட்ஸ்மே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது எல்இடிஸ்ல. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இதோட பூட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு 7 சீட்டர். அண்ட் இந்த 7 சீட்டர் போக உங்களுக்கு இதோட பூட் வந்து 333 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஹேண்டியாக இங்கே வந்து ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சார்ஜிங்க்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம் 3rd row 2nd row எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரானிக் சீட்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி V2L வெஹிக்கிள் டு லோட். ஸோ இங்கே வந்து நீங்கள் லேப்டாப் சார்ஜ் போடுற மாதிரியான அந்த ப்ளக் பாயிண்ட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹூக்ஸ் வந்து கிடைக்குது உங்களுக்கு. இதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டா இது லாக் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இந்த இது வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி 12 volt சார்ஜிங் சாக்கெட் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஹூக் இருக்குது. இங்கே வந்து ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்ஸ் லாஸ்ட் ரோக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே இப்போ நான் 3rd row வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போய் உள்ளே போகுது. நான் 3rd row சீட்டுக்கு நான் உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ரெக்ளைன் பண்ணுறதுக்குள்ள சுவிச்சஸ் 3rd rowக்குள்ள ரெக்ளைன் பண்ணுற சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இலுமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே டைப் சி சாக்கெட் வந்து கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த ட்வீட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஎல்ஓஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ்மே ரொம்ப நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ கியா EV9ஓட இன்டீரியர்ஸ் போவோம். நீங்கள் வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம டோர் பேட்ஸ் வந்து பார்ப்போம். நல்ல ஹெவியாகவே வந்து கொடுத்துருக்காங்க அந்த டோர்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-way மெமரி அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹீட்டிங் அண்ட் கோல்டு ஆப்ஷனுக்கான அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து ஹீட்டிங், இது வந்து கோல்டு. அண்ட் ஸ்டீரிங் ஹீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் சம் ப்ளோவர் கைண்ட் ஆஃப் திங்னு நினைக்கிறேன். எஸ், ப்ளோ ஆகுது இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ், உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லாக் அன்லாக் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ORVMs. இங்கே ஆம்பியன்ட் லைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் ஆம்பியன்ட் லைட்டிங் எப்படி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் 64 கலர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ. அண்ட் இங்கே வந்து ஒரு கிளாத் டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் வந்து இருக்குது. இது எல்லாமே சாஃப்ட் டச், இதுவும் சாஃப்ட் டச். இங்கே வந்து ஒரு குரோம் லைனிங் வந்து கிடைக்கிது. இந்த டோர் ஹேண்டில்ஸுமே ரொம்ப நல்ல ப்ரீமியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இந்த கலருமே நல்லா கிளாஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே காஃபி ப்ரௌன் கலரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மெரிடியன்லேருந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ மெரிடியனில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் அதுவுமே வந்து குரோம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர் போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் சீட்ஸ் தான். எத்தனை வேலை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து நீக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது இந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு படுத்து கிடந்து ஓட்ட சொல்கிறாங்க போல். இல்லைனா தூங்குற டிரைவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு பெட் மாதிரி அமைச்சு தராங்களா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இது இந்த மாதிரியான ஒரு சீட்ஸ் வந்து இப்போ நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்க்கலாம். வேற மாதிரி என்னெல்லாமோ வச்சுருக்காங்க இங்கே. இது பாருங்க, சீட் வந்து அப்படியே கவுருது, அப்படியே உள்ளே போகுது. ஓ நைஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ட்ரைவ் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வந்து நின்றுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு லம்பார் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா சப்போர்ட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த GTல இன்ஸ்பெக்டில். ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். ஓகே, நான் அப்படியே பின்னாடி போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்வீட்டர்ஸ். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து கிடைக்குது. அங்கே ட்வீட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் வந்து 10 ஏர் பேக்ஸ். இங்கே ஆம்பியன் லைட்டிங் பாருங்களேன், சூப்பராக இருக்குது இங்கே கிளாத் டைப்பில். அதே மாதிரி அங்கே ஏசி வென்ஸை சுற்றி ஃபுல்லாக க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது. இங்கே வந்து ட்ரினிட்டி பேனோராமிக் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் EV6மே நமக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது. அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்னும் 64 hours, அதாவது டிரான்ஸ்ஃபரிங் V2L வெஹிக்கிள் டு லோட். நீங்கள் வந்து பார்த்தீங்களா? ஸோ இன்னும் 64 hours வந்து உங்களுக்கு இன்னுமே இந்த வெஹிக்கிள்லேருந்து சார்ஜ் எடுத்துக்கலாம்.
ஸோ அதுலேருந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா, கலராக போயிட்டு இருக்கா. ஸோ இந்த லைட்டிங்கே இதுல இருந்தால் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 235 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ரேஞ்ச் ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 571 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரைவ் பை ஒயர் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இவி ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். டிரைவ் நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ் இங்கே வந்து பார்க்கான ஆப்ஷன். ஏடாஸ்குள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வருது. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், டெரைன் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எதுவுமே ஆன்ல இல்லை, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நானும் எதுவும் ஆன் பண்ணல. இங்கே வந்து டிஜிட்டல் ஐஆர்விஎம். ஸோ நான் காமிச்சேன் இல்லையா பின்னாடி, அந்த கேமராலேருந்து உங்களுக்கு இந்த ஐஆர்விஎம்ஸ் வந்து ஒர்க் ஆகும் போது ஏடாஸ்குள்ள எல்லா சென்சார்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து 2 சைடில் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், 2 சைடில் வந்து சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சன்ரூஃப், அங்கே ஒரு சன்ரூஃப், அதுக்குள்ள சுவிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கியா கனெக்ட் ஆப்ஷன் அண்ட் லைட்டிங்ஸ் வந்து ஓகே. ஐ திங்க் சம் சென்சார்ஸ் ஓவர் ஹியர், ஐம் நாட் ஷுர். ஆமாம், இங்கே வந்து பாருங்களேன், கெஸ்டர் கண்ட்ரோலில் வந்து எரியுது. ஓகே, ஆமாம், இதில் ஏதோ சம் சென்சார் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தா தெரியுதா, இங்கே வந்து எரியுது. ஐம் நாட் ஷுர். எஸ்ஓஎஸ்க்கான பட்டன். இங்கே வந்து சன்பிளைன்ஸ் அதுவுமே வந்து சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, குல்ட்டு மாதிரி. ஸோ இங்கே வந்து லைட்ஸோட மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் லைட்ஸோட மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே மிரரை உடச்சி வச்சுருக்காங்க. சரி தெரியல. அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த சைரோஸில் இப்போ இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதே இதுதான். இங்கே வந்து வால்யூம் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆன் ஆகும் போது ஆஃப், டெம்பரேச்சருக்குள்ள சுவிட்சு, சென்ட்ரல் அசார்ட்கான அந்த சுவிட்சு, மோட்ஸ், டெம்பரேச்சருக்குள்ள செட்டிங்ஸ். ஸோ டுவெல் ஜோனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். ஸோ ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து ஓப்பன் ஆக போகுது. சைரோஸில் உள்ள மாதிரியே தான். டைப் சி, அதே மாதிரி இங்கே இந்த மேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு வேன் மாதிரி தான் வச்சுருக்காங்க, கார் மாதிரி கூட இல்லை. செம்ம ஹைட்டாக இருக்குங்க. நான் ஆல்வீல் டிரைவ் எஸ்யூவி ஆச்சே. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா இதையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்க்கிங் சென்சார்ஸ்குள்ள இந்த சுவிட்சு, 360 கேமராக்குள்ள சுவிட்சு, ஹில் டிசன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல்டுக்குள்ள சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ், இங்கே ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே கோ டிரைவர் சீட்டுக்குமே இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட், அது சொல்ல சீட்டட் ஃபங்க்ஷன், ஜிடி லைனுக்குள்ள அந்த பேஜிங், அதே மாதிரி இந்த ஹெட்ரெஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கு. பாஸ் மோடில் இங்கே 3 மோடு கொடுத்துருக்காங்கப்பா. என்னெல்லாமோ கொடுத்து வச்சுருக்காங்க, இது வந்து பார்க்கலாமா? யா, அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த க்ளவ் பாக்ஸ் உள்ளே வந்து பாருங்கள், ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ளே போகுது. எனக்கு தெரிஞ்சு இது கூல்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு அலுமினியம், ஐ மீன் குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ட் வாட் நாட் அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து டபுள் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பானட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆனோன்னே அங்கே வந்து காமிச்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபியூவல், ஐ மீன் இந்த சார்ஜிங் சாக்கெட் ஓப்பன் பண்ணுறது, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ்குள்ள சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த சுவிட்சுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே பின்னாடி போயிட்டு பார்ப்போம். பின்னாடி இந்த இடத்துல சன் பிளைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது. இங்கே ஒரு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட். இங்கேயும் அதே மாதிரி தான் என்னெல்லாமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டச்சில் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆனால் நீங்கள் வந்து ரியருக்கு வந்து ஈஸியாக வந்து போக முடியும். ஸோ இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அடல்ட் ரொம்ப உட்கார முடியாது, பட் ஆனால் கிட்ஸுக்கு ஏற்ற ஒரு இது. பட் ஆனால் இதுலேயுமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்போதே காமிச்ச மாதிரி ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் பேக் இன் டு பிளேஸ் நான் தள்ளிடுறேன். சென்டரில் ஒரு பெரிய டேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதான் பாஸ் மோட்னா அந்த மாதிரி தானே இருக்கணும். ஸோ ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ். இந்த இடத்துல மேக்சின் ஹோல்டர் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. அதே மாதிரி பாஸ் மோட். ஸோ நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இங்கேயுமே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த ஜோன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் டுவெல் அண்ட் இது ஒரு 3 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஏசி வென்ஸை சுற்றி க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பண்ணால் இங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது, இங்கே புஷ் பண்ணால் இங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு
somewhere I have to find it. ஓகே, இங்கே ஏதோ எக்ஸ்டெண்டபிள் ட்ரே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் உள்ள. இது எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு தான் எனக்கு இன்னும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. அண்ட் இதுலேயுமே வந்து பார்க்கலாம் மோட்ஸு. ஓ, கிருன்னு வைப்ரேஷன் ஆகுதுங்க, தெரியுதா? என் கை வந்து கிருன்னு ஆடுது. ஸோ மசாஜ் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஆன் பண்ணுறேன். ஓகே, நைஸ். வந்து எல்லாமோ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், பிரைட்னஸ், டைமு எல்லாமோ இருக்குது பாஸ். இந்த டைனமிக் பாடி கேர்னு தான் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ஐம் நாட் ஷுர் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு. பட் ஆனால் இது வந்து ஒரு ட்ரே மாதிரி வரும் போல். அண்ட் அந்த இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஏதோ ஒரு ஓகே, இங்கே ஒரு எக்ஸ்டெண்டபிள் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். இதோ இங்கே வந்து இது உள்ள தள்ளி வச்சுக்கலாம் போல். ஓகே, அண்ட் கீழே இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாமா கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் போல். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான்ப்பா நிறைய இருக்குது. நல்லா உள்ள டெப்த்தாகவே போகுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என் கை உள்ளே போயிருக்குன்னு. நல்லா டெப்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சீட்ஸ் வந்து நல்லா படுத்துக்கிட்டும் போகலாம். நான் ஃப்ரெண்டில் காமிச்ச மாதிரி தான் நல்லா படுத்துக்கிட்டே வந்து போகலாம். ஹெட்ரூம் நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. தைரும் கேட்கவே வேண்டாம். செம கம்ஃபர்ட்டு. ப்ரீமியம் செக்மெண்ட்னா ப்ரீமியம் செக்மெண்ட் தாயா. ஸோ இந்த கியா EV9ஓட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறக்காமல் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற எஃபர்ட்ஸ் அப்போ தான் எனக்குமே இன்னும் எந்தூசியாஸ்டிக்காக இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு தோணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயங்கரமாக தொண்டை வலிக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.